சினிமார்க் நிறுவனத்தின் முதல் படைப்பான 2K அழகானது காதல் பட பூஜை விழாவிற்கு வருகை தந்துள்ள திரைப்பட தயாரிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா சௌத்ரி ஐயா அவர்கள் மற்றும் அண்ணாச்சி இமானன் அவர்கள், எனக்கு தூரத்து உறவினராக இருக்கக்கூடிய என்னுடைய மதினி வனிதா அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இங்கு இந்த பூஜை விழாவிற்கு சினிமா துறையிலிருந்து வருகை தந்துள்ள சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள், நடிகைகள், கேமராமேன்கள், டெக்னீசியன்கள் அனைவருக்குமே முதற்கண் எங்களது அண்ணாச்சி சினிமார்க் படக்குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஐயா கூறியது போல கொரோனா காலத்தில் சினிமா உலகம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் அருமை சகோதரர் முத்தமிழ் வர்மா அவர்கள் என்னிடம் இந்த திரைப்படத்தின் கதையை குறித்தும், இந்த கதையில் நீங்கள் நடித்தால் இன்றைய தலைமுறைகளுக்கு நன்றாக இருக்கும் என்று என்னிடம் கதையை கூறினார்கள். உடனடியாக இந்த படத்தின் கதையை எனக்கு பிடித்து போனதால் நானும் நடிப்பதற்கு சம்மதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தை தயாரிப்பதற்கும் நான் முன்வந்துள்ளேன். சினிமா துறையில் எனக்கு முதல் அனுபவமாக இருந்தாலும் கூட உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த சினிமா தனது உடலில் ஊறிப்போன ஒன்று என்பது அனைவரும் அறிந்த விஷயம். அந்த சினிமாவில் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை வழங்கிய அருமை அண்ணன் இயக்குனர் முத்தமிழ் வர்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் விரைவில் படத்தின் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்க இருக்கிறது. வருகிற 5ஆம் தேதி பட ஷூட்டிங் ஆரம்பிக்க இருக்கிறது. மேலும் என்னுடன் இணைந்து தயாரிக்க அஷ்டலட்சுமி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் லட்சுமி அக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படம் இன்றைய தலைமுறைகளுக்கு ஒரு சரியான ஒரு பாடமாக அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். காதல் படங்க பாருங்க, 2K அழகானது காதல். அதாவது இது 2-3 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதையை அம்சமாக வச்சுருக்காங்க படத்தில். இதில் அரசியல் கிடையாது, முழுக்க முழுக்க காதல் படம் தாங்க, அரசியல். 2K அழகானது காதல். 2K அழகானது அரசியல் நாங்கள் வைக்கல, 2K அழகானது காதல். வாய்ப்பு இருந்தால் அடுத்து வச்சிருவோம். கதை என்ன கேட்குறீங்களா? என்கிட்ட எவ்வளவோ சினிமாவில் இருக்கவங்களுக்கு நாம் படம் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நிறைய புதுமுக இயக்குநர்களும் சரி, ஏற்கனவே படங்கள் பண்ணின இயக்குநர்களும் சரி, நம்மக்கிட்ட உதவி இயக்குநர்களும் கதை நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பட் அண்ணன் என்கிட்ட கதை சொல்லும்போது அண்ணனை அறிமுகப்படுத்தி விட்டதே ஒரு முக்கியமான எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு உறவினர் அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்போ அண்ணன் சொன்ன அந்த கதைக்கும் என்னோட கேரக்டர் வைஸ் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த கதைக்கு சூட் ஆகும், நீங்கள் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இன்னொன்று நானும் யோசித்து பார்க்கும்போது எனக்கும் அது சூட் ஆச்சு. அதனால் நான் உடனடியாக கமிட் ஆகி பண்ணிடுறேன். இல்லை, அது நமக்குள்ள கேரக்டர் சரியானது. இது நம்ம சொல்லக்கூடிய கருத்துனால பொதுமக்களுக்கு ஒரு பயனளிக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது ஒரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சினிமாவா தரமானதாக இருக்கும் பட்சத்தில் நடிக்கிறதுல வாய்ப்பு தவறுகள் இல்லை. இல்லை, இது கவச குண்டலம் மாதிரி கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் முக்கியமோ அது மாதிரி இந்த கதாபாத்திரத்தில் வர உத்தமன் ஒரு மனுஷனுக்கு இது முக்கியம். தொட்டில் பழக்கம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவர் இப்படிதான் 2021 வரை அவர் இது இருந்து அவர் லைஃப் லாங் 100 வருஷம் வரை அவர் இப்படிதான் இருப்பார். இதுல இருந்து ஒரு சின்னது ஜாஸ்தி ஏமாத்தோட கம்மியாகாது. இப்போ தேர்தலுக்கெல்லாம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க.
உடனடியாக நாங்கள் தேர்தல் களத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை இயக்குனர் இருக்காங்க, படம் தாராளமாக அது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கும். இந்த தேர்தல் கூட்டணியை சொல்கிறீங்களா? தேர்தல் கூட்டணி நாங்கள் தனிச்சு தான் அப்படிங்கிறத ஏற்கனவே கட்சியின் தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல அண்ணன். ஆமாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். அதாவதுங்க, பொதுவாக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கருத்துக்களோட வடிவமைச்சு இயக்குனர் இந்த படத்தை இயக்குறாங்க. ஸோ அது கதாபாத்திரம் நல்லா இருக்குது. படம் கூடிய விரைவில் வரப்போகுது. நீங்களே படத்துக்குள்ள விமர்சனங்களை கொடுங்க. பெரிய கேரக்டர்னா என்னன்னு தெரியல, பட் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ நீங்க கேட்குற அந்த அரசியல், அந்த ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோட மெசேஜ்ல வந்து பதில் வரும். படத்தை பொறுத்திருந்து பாருங்க, நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசியலும் சினிமாவையும் சேர்க்க வேண்டாம். நிறைய சினிமாக்காரர்கள் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க, அரசியலே சினிமா நம்பிதான் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து இருக்காங்க. ஸோ இட்ஸ் மிக்ஸ் பண்ண வேண்டாம். இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் வித் குட் மெசேஜ், காதல சம்பந்தப்பட்ட படம். உறுதியா தொடரும். என்னங்க அழகான காதலுங்களா? இத வந்து ஸ்கிரீன்ல பாருங்க. அதுல என்ன அழகானது காதல், அதே அழகு தானே. நடிகர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். நாங்க மிச்சம் வந்து நாங்க சித்திரை ஒண்ணுக்கு வந்து இல்ல அண்ணாச்சி தானே. திரையில பாருங்க. அழகானது காதல் மேல உட்கார்ந்து அண்ணாச்சி திரையில பாருங்க. திரையில பாருங்க. அப்படி சொல்ல பின்னாடி பாருங்க. திரையில பாருங்க. 2K அழகானது காதல், பின்னாடி இருக்கிறது அண்ணாச்சி. அப்ப அவர் என்ன சொல்றாரு? காதல்லாம் நல்ல விதமா பண்ணுங்க. எப்படி பண்றீங்கிறத படத்துல பாருங்க. பண்ணுங்க. எப்படி பண்ணணும்? காதல் பண்ணா மட்டும் பத்துமா? ஜெயிக்கணும்ல. காதல் பண்ணா உடனே கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷம் டைவர்ஷன் ஆகுறாங்கல்ல, அது காதல் கிடையாதுங்க. அதுக்கு பேர் வேற. காதல்னா லாஸ்ட் வரையும் ஜெயிக்கணும், அதுதான் காதல். 2 சமுதாயத்தினர் நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்களா, இந்த கதை கிடையாது. இது சும்மா சொல்றேன், இது அந்த கதை கிடையாது. 2 சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து அப்படின்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது தான் படம். அதான் நிஜ வாழ்க்கை. ஸோ அதே மாதிரி இது ஒரு படம், நல்ல அழகானது காதல் 2K. இல்ல பிறந்து நானா பிறந்ததுலேருந்து லவ் பண்ணியிருக்கேன். 7 வயசுலேருந்து லவ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வரை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். காதலுக்கு வயசுலாம் கிடையாது. எதை வேணா லவ் பண்ணலாங்க, எதை வேணா. இல்லைங்க, இது படம் வேற. நீங்க சொல்ற கேட்டு நாங்க அந்த படத்துக்கு படம் நாங்க பண்ணல. நாங்க படம் பண்றோம். நாங்க அழகானது காதல்னு பண்றோம், கள்ளக்காதல்னு சொல்லிட்டு படம் பண்றோம். சாரி, நல்ல நல்ல கேள்விகள் கேளுங்க. ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கேள்வி. இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு நமக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் கிடையாது. விட்டுருங்க, அது வேணா விட்டு அதை விட்டுருங்க. சினிமாவுக்கு அதை விட்டுருங்க. சினிமா நாங்க பண்றோம். இல்ல நாங்க சினிமா பண்றோம். இட்ஸ் a pleasure, great pleasure இங்கே வந்தது. பிகாஸ் ஆஃப்டர் த லாக்டவுன், கொரோனா காலத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஷூட்டிங் போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. படங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் பூஜைக்கு வர்றது, இவ்வளோ பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், ஐ திங்க் அங்கிள் எல்லாம் வந்து, சௌத்ரி அங்கிள் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து நான் எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவரோட படங்களுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். It's been a part of my childhood. ஸோ அவரை ரொம்ப வருஷங்கள் கழித்து இங்கே பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இந்த மாதிரி மீடியா, ப்ரெஸ் நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு புது துவக்கத்துக்காக வந்தது ரொம்ப நன்றி. 2K அழகானது ஒரு காதல், முத்தமிழ் வர்மா இயக்குனர் வந்து எனக்கு கதை சொன்னார். டு பி ஆனஸ்ட், நானும் ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் ஐ எம் அகெயின் பேக் இன் சில்வர் ஸ்க்ரீன் படங்கள் பண்ணுறேன். ஒரு சில படங்கள் ஒத்துருக்கேன், எல்லாமே நல்ல கதைகளாக இருந்து நல்ல கதாபாத்திரம் அமைஞ்சால் மட்டும்தான் நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு கதை ரொம்ப பிடிச்சது, அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய இயக்குனர்கள் வந்து நடித்து காமிப்பாங்க, வசனம் பேசி காமிப்பாங்க, ஆனால் அவர் எந்திரிச்சு நின்னெல்லாம் அழகாக நடித்தார். ஐ வாஸ் ரியலி மெஸ்மரைஸ்ட் பை ஹிஸ் ஸ்டோரி டெல்லிங். அதுலேயே அவரோட டேலண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னார். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரசித்து, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த பருவத்திலேருந்து ஆரம்பித்து அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அண்ட் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சது, டு ஆக்ட் வித் ஹரி நாடார் அவர்கள். என்னோட தூரத்து சொந்தக்காரர்னு இப்போ தான் தெரிய வருது. எனிவே, ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.